வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 நியூ சிலபஸ் தமிழ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரத்தினுடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஜனவரி 8, 1901 சென்னையில் உள்ள சிந்தாரிப்பேட்டையில் பிறந்தார். பெற்றோர் பொன்னுசாமி கிராமணியார், ருக்குமணி அம்மையார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சிக்காகோ பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராக இவர் பணியாற்றியிருக்காரு. சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்கலை செல்வர், பன்மொழி புலவர், பெருந்தமிழ் மணி, நடமாடும் நூல் நிலையம். தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். அகத்தியலிங்கம், பொற்கோ போன்ற அறிஞர்களுடைய ஆசிரியர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் தேப்போமி. இவருடைய விருதுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைமாமணி பட்டம், பத்மபூஷன் விருது. மொழியியல் துறையை மொழியியல் உணராய்வு மையமாக மாற்றினார். 1916 ஹரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தினார். 1924 சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1961 தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்டார். சிறந்த ஆய்வு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணல் வரி. சிறந்த மொழி நூல் அப்படின்னா தமிழ் மொழி வரலாறு. இவருடைய முக்கிய நூல்கள் வள்ளுவரும் மகளிரும், அன்புமுடி, அடிச்சொற்கள், மனோதத்துவ சரித்திரம், நீங்களும் சுவையுங்கள், தமிழா நினைத்துப்பார், காணல் வரி, சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் மனம். ஆங்கில நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர். இவருடைய இறப்பு ஆகஸ்ட் 27, 1980. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.